ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். நேற்று நம்ம டெய்லி ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தோம், கம்ஃபர்ட் ஐவி அப்சைடில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 600 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து ரேலி போச்சு. ஸோ இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, நான் நிஃப்டி மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த கம்ஃபர்டபுள் ஐவி எப்படி முதலே வந்து தெரியும், இதை வச்சு எப்படி நம்ம வந்து டைரெக்ஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு, இதை சொல்லுங்கள் ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்குது, இன்றைக்கி ஒரு 500-600 பாயிண்ட் மார்க்கெட் ரேலி ஆச்சு, ஸோ இது வந்து முதலே வந்து எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது நான் டெய்லி வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டு தான் வரேன். இது மோஸ்ட்லி ஒரு 70-80% ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அது நம்ம டெய்லி வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அந்த கம்ஃபர்டபுள் ஐவி எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்ற சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, ரொம்ப சூப்பராக இருக்கும், மோஸ்ட் அட்வான்ஸ்டான கான்செப்ட்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க இப்போ இந்த ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் நண்பா, இங்கே இந்த கம்ஃபர்டபுள் ஐவி அப்படின்றது என்னன்னு நான் சொல்கிறேன். ஆப்ஷன் செயினில் ஐவின்னு ஒரு பாட்டு இருக்கும், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த ஐவி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் இருக்கிற ஒரு பயத்தை சொல்கிற ஒரு விஷயம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? பயம் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்றத ரீட் பண்ண நீங்கள் கற்றுக்கணுங்க. இதை எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, இதை ஒரு செல்லர் வியூவில் நான் வந்து ஒரு எளிமையாக வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். செல்லர் வியூ அப்படின்னா, செல் பண்ணுறவங்களோட வியூவிலேருந்து பார்க்கும்போது இந்த விஷயம் ரொம்ப ஈஸியாக புரியும். பயம் எங்கே இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இந்த சேஞ்ச் இன் ஓஏயை பாருங்கள். இந்த சேஞ்ச் இன் ஓஏ மூலமாக புட் சைடில் அதிகமான சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா புட் செல்லர் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இதனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு 560 பாயிண்ட்டுக்கு மேலே முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்போது இங்கே புட் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, மார்க்கெட் அவங்களுக்கு கீழே போகக்கூடாது, அதனால தான் நல்ல மார்க்கெட்டை வச்சு ஏற்றி விட்டுருக்காங்க. இப்போ புரிஞ்சுக்குங்க, ஏன் புட் செல்லர் வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் கீழே போகாது அப்படின்னு நினச்சி தான் செல் பண்ணியிருக்காங்க. ஒன்று. இப்போது இப்படி செல் பண்ணியிருக்க புட் செல்லருக்கு எப்போ பயம் வரும், இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஈஸியாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். புட் செல்லருக்கு எப்போ பயம் வரும்னா, ஏறின மார்க்கெட் இறங்கும் போது அவனுக்கு ஃபியர் வரும். கரெக்டுங்களா? அப்போது இன்றைக்கி நல்ல ஒரு 560 பாயிண்ட் மேலே வச்சு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இருக்கிற எல்லா புட்டையும் வந்து விற்க தான் செய்வாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவங்க தான் ஈஸியாக மார்க்கெட்டை ஒரு சைட் டைரெக்ஷனாக கொண்டு போகிறது பெருசாக. ஓகேங்களா? அப்போது எல்லா இடத்துலையுமே ஒரு லாங் பில்டப் போர்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா அவன் புட்டையும் தான் செல் பண்ணுவான். ஓகேங்களா? மார்க்கெட் இன்றைக்கி 500 பாயிண்ட் ஏற போகுதுன்னு அவனுக்கு காலையிலே தெரியும் போது என்னென்ன பாசிபிலிட்டிஸில் மார்க்கெட் ஏறும் அப்படின்றது தெரியும். லைக் முதல் ஷார்ட் கவர் பண்ணுறத முதல்ல எடுப்பான், ரெண்டாவது ஃபியூச்சர்ஸில் லாங் போவான், மூணாவதுல வந்து பார்த்திங்கன்னா கால் செல்லிங் ஏதாவது இருந்தால் அதை திருப்புவோம், அது ஷார்ட் கவரில் வந்துடும். நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற புட்டை எல்லாம் செல் பண்ண போகிறான். ஏன் அப்படின்னா 100 ரூபாய்க்கு காலைல அந்த புட்டை அவனுக்கு தெரியும், ஈவினிங் அந்த புட்டு 30 ரூபாய்க்கு வந்துடும்ன்ட்டு. அப்போது ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடணுன்ட்டு அவங்க எல்லா இருக்கிற பாசிபிலிட்டிஸும் கையில் எடுப்பாங்க. இதை ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்கே இன்றைக்கி இவ்வளோ ஒரு புட் செல்லுக்கான காரணம் மார்க்கெட் நல்லா ஏறி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்படி ஏறும்போது ஐவி வந்து என்ன மாதிரி காட்டிக்கிட்டு இருக்குது அதை மட்டும் ரீட் பண்ணுங்கள் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். இங்கே இந்த பயத்தில், இந்த பயம் எங்கே இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் கால் செல்லர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இன்றைக்கி ஒரு வேளை 500 பாயிண்ட் வந்து மார்க்கெட் கீழே இறங்கி இருந்தது அப்படின்னா, சேஞ்ச் இன் ஓஏ வந்து கால் சைடு அதிகமாக இருந்திருக்கும், ஏன்னா கால் செல்லர் உள்ளே வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பயம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு சேஞ்ச் இன் ஓஏ செக் பண்ணுங்கள், அதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போது இந்த ஐவி ஸ்கியூனா என்ன, நான் நிறைய வீடியோவில் நானுமே சொல்லியிருக்கேன். ஐவி ஸ்கியூ வரும்போது மார்க்கெட் ஒரு சைட் டைரக்ஷன் போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு கரெக்டாக 23,900 இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே போனால் கரண்ட் ஐவி 15.4. ஆனால் ஒரு 200 பாயிண்ட் மார்க்கெட் போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 16.3ன்னு மாறுமா. அதாவது பயம் வந்து 15.4லேருந்து 16.3ன்னு சொல்லிட்டு மாறும்போது ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது மார்க்கெட்டில் பயம் அதிகரிக்குது அப்படின்னு அர்த்தம். இதே மார்க்கெட் 200 பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னா 15.4லேருந்து பயம் 14.7ன்னு மாறுது. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபியர் கம்மியாகுது. இதுதான் வந்து ஐவியை எப்படி பார்க்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஒரு சினாரியோ 200 பாயிண்ட் கீழே விழுந்தால் பயம் அதிகமாகுது, இன்னும் 200 பாயிண்ட் மேலே போச்சுன்னா பயம் வந்து கம்மியாகுது. இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இதில் ஏதாவது வந்து டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க இது வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஐவி ஸ்கியூவை நான் வந்து ஒரு ட்ராயிங் மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டு
மார்க்கெட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து 23,900 ஓகேங்களா. இது 23,700 மார்க்கெட் இந்த சைடு போகும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து கீழே இறங்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நான் மார்க்கெட்டை வச்சுருக்கேன், ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐவியை வச்சு பிளாட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டு கீழே போக 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 ஐவி அதிகமாகுது. அதுதான் இங்கே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இங்கே வந்து இந்த டேட்டா ஆப்ஷன் சேஞ்ச் டேட்டாவை நான் ஜஸ்ட் கிராஃப் மூலமாக வரைஞ்சிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. இதே மார்க்கெட் மேலே போக 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 ஐவி வந்து ஒரு மாதிரி கம்மியாகிற மாதிரி அப்படியே வந்து நீண்டுக்கிட்டு போகுது. இதுதான் ஸ்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கியூனா தமிழில் ஒன்றும் இல்லைங்க, பாரபட்சம். பாரபட்சம்னா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இல்லைனா மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைபட்சமாக ஒரு சைடில் மட்டுமே அதிகமான செல்லிங் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த சினாரியோவில் புட் செல்லர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கான். நீங்கள் போய் பிசிஆர் எடுத்து பாருங்கள், என்ன எடுத்து பார்த்தாலுமே இன்றைக்கி வந்து முழுக்க 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 மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் கையில் இருக்க காரணம் புட் செல்லர் அபரிவிதமாக இருக்காங்க. ஒரு கால் செல்லர் இருக்கானா 5 புட் செல்லர் இருப்பான் இந்த இடம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கியூ வந்து வரும், பாரபட்சம் வரும். ஸோ கால் சைடு வந்து ஒன்று எடுக்கும்போது நான் ஈவனாக எடுக்காமல் மேபி வந்து நான் புட்டை அதிகமாக செல் பண்ணி காலை கம்மியாக எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் புட்டை செல் பண்ணுறேன், காலை எக்ஸிட் பண்ணுறேன். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நான் காலை எடுக்காமல் நேக்கடாக கூட புட்டை செல் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ என்னென்ன பாசிபிலிட்டியில் புட்டு செல்லர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே ஈக்குவலாக வந்து ஒரு ஸ்ட்ராடலும் போட முடியாது, ஸ்ட்ராங்கிள் மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ராங்கிள் போட முடியாது. ஈவனாக நமக்கு தெரியாது, ஏன்னா டைரக்ஷன் மார்க்கெட் எங்கே நிற்கும்னு யாருக்கும் தெரியாது. அப்படின்றதுனால மோஸ்ட்லி அந்த சைடு செல் பண்ணவே பயப்படுவாங்க. அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூ இருக்குது, கால் செல்லர் இங்கே உள்ளே வரல பெருசாக. இதுதான் வந்து இங்கே இந்த ஆப்ஷன் சைடில் நான் சொல்ல வந்தது. இப்போது இந்த கம்ஃபர்டபுள் ஐவியை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். டெய்லி வீடியோவில் கம்ஃபர்ட் ஐவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கம்ஃபர்டபுள் ஐவி என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் வந்து நம்ம சொல்லுவோம். இங்கே இந்த கம்ஃபர்ட் ஐவியை எப்படி நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே சொல்லுது, இப்போ இருக்கிற 23,900 15.5 இருக்குது. ஒரு 100-200 பாயிண்ட் போனால் ஐவி கம்மியாகிறத பார்க்க முடியுது. இதுவே ஒரு 200 பாயிண்ட் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் ஓகேங்களா. 15.4 இருக்குது, 15.5 15.8ன்னு சொல்லிட்டு கீழே போக போக ஐவி இன்க்ரீஸ் ஆகுது, மேலே போக போக ஐவி வந்து கம்மியாகிறது இது மூலமாக பார்க்க முடியுது. ரொம்ப சிம்பிளான விஷயம். இங்கே இந்த கம்ஃபர்ட் ஐவி அப்படின்றது மோஸ்ட்லி நம்ம மார்க்கெட்டு ஓகேங்களா, மோஸ்ட்லி எல்லா மார்க்கெட்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நாள் நல்ல ஒரு வயலண்ட்டாக மூவ் ஆச்சு அப்படின்னா அடுத்த நாள் அங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகும். இல்லை ஒரு நாள் நல்லா கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் கீழே இறங்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேரு. அப்போ என்ன ஆகுனா மார்க்கெட் கன்சாலிடேட்டில் போகும். அப்போ மோஸ்ட்லி கம்ஃபர்ட் ஐவிக்குள்ளே மார்க்கெட் வச்சு எக்ஸ்பைரி ஆகும். இந்த விஷயம் இந்த கம்ஃபர்ட் ஐவி டெய்லி எக்ஸ்பைரி நமக்கு மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு இருக்கனால மார்க்கெட்டு நான் இப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் டெய்லி எக்ஸ்பைரி நடக்கும். ஒரு நாள் ஏறிச்சுன்னா அடுத்த நாள் கன்சாலிடேட் ஆகும், ஒரு நாள் இறங்குச்சுன்னா அடுத்த நாள் கன்சாலிடேட் ஆகும். இப்படி தான் கம்ஃபர்ட் ஐவியை ஒரு இடமா வச்சு தேர்ந்தெடுக்கும் ஓகேங்களா. இங்கே இந்த கம்ஃபர்ட் ஐவி எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் கேஸ் 1 கேஸ் 2ன்னு வச்சுருந்தேன். கேஸ் 1ல் லோ ஃபியர் ஓகேங்களா. நேற்றே நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் மேபி வந்து கம்ஃபர்ட் ஐவி வந்து கம்மியாக இருக்க பக்கம் போகலாம் அப்படின்றது சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டர்னல் நியூஸு, குளோபல் கியூஸு, சேஞ்ச் இன் விக்ஸு இது எல்லாமே ஒரு சேர சப்போர்ட்டாக வரும்போது மார்க்கெட் வந்து கம்ஃபர்டபுள் ஐவியை நோக்கி போகும். ஒரு உதாரணத்துக்கு லோ ஃபியர் அப்படின்னு சொன்னது நேற்று நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டவ் கிட்டத்தட்ட 1% அப்பாக இருக்குது. அப்போ இது ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸு. வேறு ஏதாவது கெட்ட நியூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் எந்த ஒரு பேட் நியூஸுமே இல்லை. ஸோ நோ பேட் நியூஸு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ரன் பண்ண விட்டுருங்க, மொதல் 1 மணி நேரம் ரன் பண்ண விட்டுருங்க. ரன் பண்ண விட்டுட்டு டோட்டல் ஐவியை பாருங்கள். டோட்டல் ஐவினா இந்தியா விக்ஸை பாருங்கள், அதோட சென்டிமெண்ட்டு நல்லா கீழே போயிருக்கா. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 3-4% கீழே போச்சு. ஸோ ஈஓடி தான் ஏறிச்சு. ஏன் ஈஓடி ஏறிச்சு அப்படின்றதையும் நான் கணக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதனால் மேபி வந்து இந்தியா விக்ஸ் ஏறி இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது ஒரு காரணமாக இருந்திருக்கும். இல்லை அப்படின்னா மற்ற இண்டெக்ஸில் ஒரு சேர ஒரு பயம் இருக்குது. மிட் கேப் நிஃப்டியில் கண்டிப்பாக பயம் இருக்குது, பேங்க் நிஃப்டியில் கண்டிப்பாக பயம் இருக்குது, ஃபின் நிஃப்டியில் கண்டிப்பாக பயம் இருக்குது. இந்த பயம்லாம் மேபி வந்து ரெடியாக இருந்திருக்காது. கால் சைடில் நான் சொல்கிறேன், கால் சைடில் மேபி அவங்க ரெடியாக இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியர் இருந்திருக்கும். இந்த ஃபியர் டோட்டலாக வந்து இந்தியா விக்ஸில் மேபி வந்து இம்பேக்ட் ஆகிருந்திருக்கலாம் ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா நாளைக்கு அது விஷயமே இல்லை, இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு இருந்தது. இந்த ஒரு சேர ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்கும்போது மார்க்கெட்டு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஐவியான லோ ஐவி பக்கம் மார்க்கெட் போகும். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா?
ரெண்டாவது கேஸில் ஹை ஃபியர் இருக்கிற டைம், ஓகேங்களா, யூஎஸ் மார்க்கெட் 1% மேலே விழுது. நான் 1% நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட் அங்கேயே சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக செல்லிங் இருக்கும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட எஃப்ஐஐ செல்லிங் பண்ணிகிட்டு இருக்கான், அது ஒரு காரணம். ஸோ வேறு ஏதாவது கோல்டு ஏதாவது ஏறுது, ஈல்டு ஏதாவது ஏறுது, இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை எக்ஸ்டர்னல் விஷயம், இல்லைனா ஏதாவது பெரிய கம்பெனிக்கு ரிசல்ட் இல்லை, இந்த மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட்டு, மேக்ரோ டேட்டா வருது, இது எல்லாமே பயத்தை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டு டெஃபினட்டாக ஐஐவி பக்கம் போகும். இது தாங்க விஷயம், வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ கம்ஃபர்ட் ஐவி அப்படின்றது வந்து லோ விக்ஸ் பக்கமாக மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணுறது. இதுவே வந்து ஃபியர் அதிகமாக மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா ஐ விக்ஸ் பக்கம் மார்க்கெட் வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணும். இது ஒன்றும் இல்லைங்க, ஆல்ரெடி மார்க்கெட்டில் பேட் நியூஸ் இருக்குது, ஹை ஃபியராக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஆல்ரெடி அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ செல்லர்ஸ் இருக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு ஏன் வந்து மார்க்கெட் கீழே போகாது அப்படின்னா இவ்வளோ ஃபுட் செல்லர் இருக்கிறான். அப்போ இவ்வளோ ஃபுட் செல்லரும் வந்து கண்டிப்பாக பயப்படுவான் நாளைக்கு ஏதாவது ஒரு நியூஸ் அப்படின்னா. அப்போ என்ன நடக்கும், எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு புட்டை ஷார்ட் கவர் பண்ணுவாங்க. செல் பண்ணவங்கலாம் பை பண்ணும்போது இன்னும் அதிகப்படியான செல்லிங் வரும். அவன் இங்கே செல் பண்ணுறான் அப்படின்னாலே அவன் இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸும், நான் முதல்ல சொல்லியிருந்தேன், ஃப்யூச்சர் பை பண்ணுவான், இந்த மாதிரி காலை வந்து ஷார்ட் கவர் பண்ணுவான், இது எல்லாமே அகேன்ஸ்டாக பண்ணுவான். ஃப்யூச்சரை செல் பண்ணுவான், காலை அகெயின் அதிகமாக செல் பண்ணுவான், ஸோ புட்டு ஏதாவது செல் பண்ணி தான் ஷார்ட் கவர் பண்ணுவான். இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது அகெயின் மார்க்கெட் கீழே விழும். மார்க்கெட் அகெயின் கீழே விழும்போது ஐஐவி பக்கம் மார்க்கெட் போகும், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் பார்த்துக்குங்க, எந்த ஐவி பக்கம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ லோ ஐவினா ஏதாவது நியூஸ் வந்து சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் அங்கே இருக்குமா பாருங்கள். இல்லை ஏதாவது வந்து நேற்று கூட அதானி நியூஸ்லாம் வந்தது, இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஐவி ஸ்பைக் ஆகும். நேற்றுலாம் ஐவி 10% ஸ்பைக் ஆச்சு இனிஷியலாக. ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா மார்க்கெட்டே இறங்குச்சு 300 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 200-250 பாயிண்ட் இறங்குச்சு. ஸோ இதுக்கான காரணங்கள் எல்லாமே இந்த ஃபியர் தான். அதாவது ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குகளில் ஆப்ஷன் செல்லருக்கு நடுவில் வர ஒரு பயம் தான், வேறு எதுவுமே இல்லை. இதை இந்த ஸ்கியூ மூலமாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்வேன். ஒன்றும் இல்லை, சேஞ்ச் நோயை மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் இல்லை. காலோட சேஞ்ச் நோயை, புட்டோட சேஞ்ச் நோயை, எந்த சைடு அதிகமாக இருக்காங்களோ அந்த சைடு மார்க்கெட் பெருசாக போகாது, அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஐவி வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி அஃபெக்ட் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த சினாரியோ 1, சினாரியோ 2 லோ ஃபியரில் ஐ ஃபியரில் எப்படி அஃபெக்ட் ஆகும்னு சொன்னேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் நிறைய வந்து பேசிட்டேன், சாரி. கண்டிப்பாக புரிஞ்சிருந்தா புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா வந்து அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நான் மேபி விட்டுருக்கலாம், ஓகேங்களா, கண்டென்ட்டை வேறு எங்கேயா நான் விட்டுருக்கலாம், இல்லை எங்கேயே டைவர்ட் ஆகிருக்கலாம். ஐம் சாரி, பட் நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.